நான் தட்டோட செட்டில் கையில் போட்டுட்டு இருக்குது இப்போ 40 வெரைட்டி பக்கம் இருக்கலாம். ஸ்பெஷல் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வெளியதுக்கு நம்மளுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ போடுறது வந்து போட்டி மசால் குடல் அப்பளம் செட்டு. இது நீங்கள் இந்த முறுக்கு எப்படி இருக்கு இது பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, கண்டிப்பாக ஃப்ரான்சைசி உண்டு. அப்போ சென்னை பிரான்ச் 100% உண்டு. ஃப்ரான்ச்சைசிக்கு தயாராகுங்கள். FF Vlogs ஃப்ரான்ச்சைசி இஸ் கமிங். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் இப்போ தான் வரீங்க. இதே கேமராமேன் ஃபீல்டு வந்து நல்ல தொழிலெலாம் பண்ணிட்டு தான் அந்த கேமரா ஃபீல்டு வேண்டான்னு வெளியில் வந்தது. நானும் ஒரு கேமராமேன் தான். பாம் அஞ்சுமே காலி பண்ணாத, எனக்கு வேணும். நான் சொல்கிறேனே, சேலம் வரீங்கன்னா டிக்கெட் போட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போயிடுங்க. நான் போகும்போது அவரை கட்டி பிடிச்சி தான் போவேன். சீரியஸாக அப்படி இருக்குது ஒவ்வொன்றும். சரி, அவர் கஸ்டமர் மெயினாக ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிறாரு. யார் யார் நிறைய வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு இது பண்ணதே இல்லை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு FF Vlog. இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்நாக்ஸான ஸ்ரீ தீபிகா தட்டுவடை செட் கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் அக்ரகாரம் ரோட்டில் தான் இருக்குது. நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கும் போது பேசும்போதே வந்து அவர் சொல்லும் போதே அது வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம ஒரு டீட்டெயிலாகவும் மேக்கிங்காகவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நான் டேஸ்டிங் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். லெட்ஸ் கோ அண்ட் டேஸ்ட் த தட்டுவடை செட். இது இப்போ வந்து 33வது வருஷம். இல்லை, இந்த கடை வந்து இங்கே வந்து 5 வருஷம் ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி அந்தாண்டு இன்னொரு கடை வச்சுருந்தோம். இது வந்து 33வது வருஷம். நம்ம ஸ்டார்டிங்கை வந்து உளுத்தங்கஞ்சின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தோம். சரிண்ணா, இப்போ என்னென்ன போட்டுருக்கீங்க? இப்போ இது வந்து குடல் செட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். குடல் செட்டுக்கு என்னென்ன போடுறீங்க? குடல் செட்டுக்கு நடக்கலாம் வரும்னா, பூண்டு ஃப்ளேவர் வரும், இது வந்து 2 சாஸ் வரும், ஒரு ஊறுகாய் வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடல் நடுவில் ஸ்டஃபிங்கில் வச்சு கொடுத்துறது. போட்டி மசாலா, அதாவது குடல் அப்பள செட்டு. குடல் அப்பளம், குடல் அப்பளத்தை வந்து நம்ம போட்டின்னு சொல்லிக்கிறோம், குடல்னு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, காய்கறிகள் தான். இது எதுவுமே வந்து இது கிடையாது, நல்ல பொருள் தான். எடுத்துக்கிட்ட ஒரு சிலருக்கு பகலில் சேராது, ஒரு சிலருக்கு நைட்டில் சேராது, அவ்வளவுதான். காய்கறி எல்லாமே கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன், தக்காளி, இதுதான். மற்றபடி வேறு எதுவுமே இதில் கிடையாது. எந்த டைமில் வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் தட்டோட செட்டில் இப்போ இருக்கிற கையில் போட்டுட்டு இருக்குது இப்போ 40 வெரைட்டி பக்கம் இருக்கலாம். ரெகுலராக 10க்கு 10 ஃப்ளேவர் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த குடல் செட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நடுவில் சில பூண்டு செட்டுன்னு கொடுக்குறோம். ஸ்பெஷல் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வெளியதுக்கு நம்மளுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ போடுறது வந்து போட்டி மசால் குடல் அப்பளம் செட்டு. இங்கே ஒரு செட்டு எவ்வளோ ஆகுது? நான் 5 செட்டு உள்ளது. இப்போ 25 கணக்குண்ணா. 25 கணக்கு 5 செட்டு. 5 செட்டு உள்ளது. 10 செட்டு உள்ளது வந்து 50 ரூபாய். இது வந்து 3 பீஸ் வரும். முதல்ல 4 பீஸ் கொடுத்துட்டு இருந்தோம் 20 ரூபாய்க்கு. இப்போ 20 நாளாக தான் வந்து 3 பீஸ் பண்ணி 20 ரூபா கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து குட்டி முறுக்குங்க. இது வந்து குட்டி முறுக்கு. இதில் வந்து ஓமம், ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கும். முறுக்கு வந்து வெயிட் இருக்காது, போலாக தான் இருக்கும். இது வந்து இந்த தக்காளி சாஸ் மாதிரி ஒரு ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் ஊற வைக்கிறது. இது இதில் ஊற வச்சு போடுவீங்களா? ஆமாம். இது நீங்கள் இந்த முறுக்கு எப்படி இருக்கு இது பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்க. இது இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போட்டேன். இப்போ பாருங்கள், பாதி முறுக்கு இதில் விழுந்துருச்சு, பாதி முறுக்கு மட்டும்தான் இதில் இருக்குது. நல்லா ஊறி. இது அந்த காரம் இந்த சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். காரம்லாம் இருக்காது, அற்புதமாக இருக்கும், பயப்படவே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். அதில் இது இன்னொருத்தர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ அவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. அப்பப்போ தான் போட்டு கொடுப்போம், ரெடியாலாம் எதுவுமே வைக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்னதில் ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து 2 செட்டு. எனக்கு அதான்
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் மொத்தமாக வச்சு ஃபுல்லாக ஒரு பேக்டு அப்படி மாதிரி காட்டலான்னு இருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ஊறிச்சுன்னா இதாகாது. இது வந்து குடல் போட்டி செட்டு. இது பாருங்கள், நம்ம இந்த குடல் அப்போ சின்ன வயசில் சாப்பிட்டதெல்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளே வந்து கேரட்டு போட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கே, சாப்பிட்றேன். புரியுது. செம்ம ஜூஸியாக இருக்குது. அங்கே பூண்டு ஊறுகாய், பூண்டு டேஸ்ட் பயமாக இருக்குது. அந்தளவுக்கு காரமான இருக்கா, நல்லா அந்த சாஸோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக. அதான் அவர் சொன்னார்னா ஊறிச்சுன்னா இது ஒரு டேஸ்ட் இது வரும், ஊறாமல் இருக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அங்கே காரம் ஃபீல் ஆகுது, இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு 25 rupees. அவங்க மொத்தம் வந்து 40 வகைன்னு சொன்னாங்க. நம்ம ஊர்லலாம் ஏமாத்துறாங்க போல, 3 வகை இல்லை 40 வகையில். அவங்களுக்குல வந்து பெஸ்ட்டான இதில் 5 டாப் 5 அதில் வரப்போகிறோம். இப்போ நம்ம கீழேருந்து மேலே போகிறோம். 5 4க்கு 4 வந்து பார்த்திங்கன்னா ஊரல் செட். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் இந்த முறுக்கு, அதுக்குன்னு ஒரு முறுக்கு வந்து அவங்களே ஹோம்மேட் தான். இங்கே வந்து முறுக்கு எல்லாமே இது வந்து அந்த தக்காளியில் ஊற வச்சு அது மேலே கேரட் சேர்க்கலாம். அந்த முறுக்கு பாருங்களேன் எப்படி ஊறி இருக்குது. இவன் தான் ஊரல். தக்காளியில் ஊறி அந்த சாஸோட ஃப்ளேவர்லாம் வந்து வேற லெவலுக்கு. இப்போ மிக்சடாகவே வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஊர்ல தக்காளியோட சேர்த்து மேலே போட்டுருக்காங்க பொடியாக இருக்கட்டும். ஆக்சுவலாக அந்த தக்காளி பிடிக்காதவங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதுதான் விஷயமே. பார்க்க எப்படி இருக்கும் போய்டும். வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. உடனே வந்து டாப் 5 4 வந்து பயமாகுது. 3 2 1 எப்படி இருக்கும் தெரியல. அதோட மேக்கிங்கை பார்த்துட்டு நான் வந்துட்டு டேஸ்டிங் பண்ண போகிறேன். பாருங்க, இது உங்கள் இதில் ஸ்பெஷல் மேக்ஸிமம் எல்லாமே. இப்போ நீங்கள் சட்னி முறுக்கு சாப்பிட்டீங்க இல்லைங்களா, ஊரல் முறுக்கு, அதே மாதிரி இந்த செட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஊரல் முறுக்கு வந்து லைஃப்பில் மறக்க மாட்டேன். அந்த டேஸ்ட்டே புதுசு. இது தக்காளி மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வர்றவங்க ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா 100% ஒவ்வொரு டைமும் இந்த செட்டு வந்து கேட்பாங்க. இது இப்போ போடுறது வந்து குழந்தைங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நான் ஒரு பார்சல் சொன்னவருக்கு போட்டேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து தக்காளி மிக்ஸ் செட்டுன்னு 4 வந்து 30 ரூபா. இது வந்து தக்காளி மிக்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. ஆனால் நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம் ஸ்பெஷல்னு சொல்கிறது, ஆனால் சொல்கிறது இல்லை. அது பாட்டி ரெகுலராக போயிட்டு இருக்கு. இந்த தட்டோட செட்டு மட்டும் இல்லாமல் வேற என்ன நல்லா இருக்குது கடையில்? நான் குடல் செட்டு இருக்குண்ணா, ஊரல் முறுக்கு இருக்கு, கூடை முறுக்கு இருக்கு, பன் செட் இருக்கு, சில்லி பன் இருக்கு, ஊறுகாய் செட் இருக்கு, அப்புறம் பொடி வகைகள் இருக்கு, ஊறுகாய் வகைகள் இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு. இந்த ஐட்டத்தில் இதுதாங்க பஸ். மசால் பொரி இருக்கு. அதுக்கப்புறம் கூட முறுக்கு, மைனஸ், வெள்ளரி பிஞ்சி, தக்காளி, மைனஸ்லாம் போடுறீங்க? ஆமாங்க. தட்டோட செட்டில் மைனஸ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது தட்டோட செட் இல்லை பஸ். கூட முறுக்கு தட்டோட செட்டில் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஷாப்போட ஓப்பனிங் டைமு க்ளோசிங் டைம் எப்படி? காலைல 12:30 3 மணி வரைக்கும் பஸ். அப்பவும் செட்டு தட்டோட செட்டு எல்லாமே இருக்கு. காலையில இருக்கு 12 மணிக்கு. நைட் வந்து இப்போ 5 to 6 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 9 to 10 மணி வரைக்கும் போட்டு 10 மணி வரைக்கும். இதான் அந்த கூட முறுக்கு எல்லாமே ஹோம்மேட் முறுக்கு. முறுக்கெல்லாம் ஹோம்மேடு. முறுக்கு, பொரி, பொடி, ஊறுகாய் இதெல்லாம் எல்லாமே. என்ன சட்னி? இது வந்து முருங்கைக்காய் சட்னிமா. ஃபர்ஸ்ட் வச்சது இல்லம்மா. ரெண்டாவதுக்கு வந்து ஆனியன் சட்னி. இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொடி கரம் மசாலா மாதிரி நம்மளே ரெடி பண்றோம். ஆமா. இது வந்து
வெள்ளரி பிஞ்சி, தக்காளி, வெங்காயம், மைனஸ், ஹோம்மேடு மைனஸ் மாதிரி நம்மளே ரெடி பண்ணி எக் இல்லாமல் ரெடி பண்ணிக்கிறது. ஆமாங்க. இதில் வந்து வச்சு இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் பொடி போட்டு புதினா சட்னி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து வேறு மாதிரி செய்கிறது. இது வந்து கூட முறுக்கு பேஸ்கெட். இப்போ பின்னாடி வந்து முறுக்கு ஹோம்மேடுன்ட்டீங்க. ஆமாங்க பஸ். பொரியெல்லாம் இங்கே இருக்கு, அடிக்கி இருக்கு பார்த்தேன். அதெல்லாம் எப்படி ஹோம்மேடா? அது ஹோம்மேடுங்க பஸ். பொரி வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஒரு ஒரு கலர்ல இருக்கு. என்ன அதெல்லாம்? ஜீரக பொரி இருக்கு, இப்போ வந்து ஜீரகம் இருக்கு, மிளகு இருக்கு, புதினா இருக்கு, எலுமிச்சை இருக்கு, தக்காளி ஃப்ளேவர். ஆமா, எலுமிச்சை ஃப்ளேவர், தக்காளி ஃப்ளேவர்ல பொரி. ஆமா. அஞ்சு ஃப்ளேவர் இனிப்பு, புளிப்பு, காரம். 5 வகை சட்னி வச்ச தட்டு செட்டு. ஆனால் எது என்னால் ஃப்ளேவர் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு பூண்டு சட்னி. பூண்டு சட்னி. மாங்காய் சட்னி. சட்டிலான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்கு. இதான் அந்த வெள்ளரி சட்னி. அஞ்சுமே காலி பண்ணாத, எனக்கு வேணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அபிமன்யு கேட்குறான். சூப்பராக இருக்குது. எத்தனை வேணும் உனக்கு? 2? நான் வரேன். அடுத்த ரிவ்யூ போடுறேன். ஓகே. அவன் வந்து சார்ஜ் விடுறது கேமராவில். ஏன்னா ரொம்ப ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ணுறது வந்து அவர் மேக்கிங் பண்ணுறது அதிகமாக வரும். திஸ் இஸ் கூட முறுக்கு செட். உள்ள மைனஸ். நான் என்ன சொல்கிறது, அவரே மேக்கிங்லாம் சொல்லிட்டாரு. டேஸ்டிங் மட்டும்தான் நம்ம. டேஸ்ட் பாம். உள்ள வந்து பிளாஸ்டிங் ஆகுது. அடி கூட இருந்து முறுக்கு என்ன சொல்கிறதுன்னா எல்லாம் பேச முடியல. அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அமேசிங் டேஸ்ட்டு. 20 ரூபா தானே ஒர்த்து. இந்த கடலை எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா தான் செலவாகும்னு நினைக்கிறாங்க. எடுத்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போடணும். இன்னும் வந்து நமக்கு பன் செட் மட்டும் இருக்குது. மசாலா பன் செட்டா? மசாலா பன் செட் இருக்குது. அதுவே வேறு மாதிரி இருக்குது. அதை ட்ரை பண்ணிட்டு ஓவராலாக இந்த வீடியோக்கு ஒரு எண்டு கரு போகிறேன். இதை ஃபஸ்ட்டு வாயில போடுறேன். அந்த கூட வந்து வேறு லெவல் டேஸ்ட். எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் போடுறாரு தட்டு ஒரு செட்டு. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போடுவார். எவ்வளோ அவர் எங்களை ஏமாற்றிட்டாரோன்னு ஏமாற்றிட்டு இருக்காரு. சாரோலாம் இல்லை, ஏமாற்றிட்டார். அவர் தான் போடுறாரு அந்த ஸ்ட்ரீட்லேயே. மக்கள் எல்லாம் இதே மாதிரி வருவாங்க. 3 நாள் ஒரு தடவை தான் போடுவார். ஆனால் இங்கே பார்த்துட்டாங்கன்னா என்ன அதுதான். சென்னையில் ஒரு பிரான்ச் ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் சென்னை ரெடியாக இருக்கேன். நான் வேற ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன். நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசி உண்டு. அப்போ சென்னை பிரான்ச் நாங்கள் 100% உண்டு. ஃப்ரான்ச்சைசிக்கு தயாராகுங்கள். FF Vlogs ஃப்ரான்ச்சைசி இஸ் கமிங்.
பெரிய வயிறு பிரச்சனை இருக்கிறேன்டா. எனக்கு பெரிய வயிறு பிரச்சனை. சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பிரச்சனை. அது ஆமாம், நான் கேட்கணும்னு இருந்தேன். அது நான் வரும்போது கடை வரும்போது வச்சா அது என்ன ஆக்சுவலாக வேறு ஃப்ளேவர் இருக்குது. அது தண்ணியில் என்ன பண்ணுறீங்க? அது ஒரு பொடி பொடி தண்ணி. அப்போவே யோசிச்சேன், ஏய் பாட்டிலில் இருக்க தண்ணி கீழே ஊற்றிட்டு பிடிச்சின்னு போயிடலாம். ட்ரெயினில் போகும்போது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் தான். பொடியே சேல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இருக்கா தண்ணி பொடி? தண்ணி பொடி இப்போ இல்லை. அப்போ இதுக்குன்னு சேலத்துக்கு வரணும். கொரியர் போட்டுறீங்களா? இந்த வீடியோவில் நான் அதிகமாக வர மாட்டேன், நீங்கள் தான் அதிகமாக வருவீங்க. இப்போ நான் அதிகமாக வர மாட்டேன், நீங்கள் தான் இங்கே ரூலிங்கே பண்ணுறீங்க, அச்சு தள்ளுறீங்க. ஆமாம், நீங்கள் தான் மெயின் ஹீரோவே. ஆயாச்சு அதுக்கப்புறம் கையில கேமரா பிடிக்கிறவரை நீங்க தான் ஹீரோ ஆக முடியும். அப்படில இல்லை, நீங்க தான் ஹீரோ ஃபர்ஸ்ட். சொல்லிட்டுங்களா, உங்க ஃபீல்டில் நீங்க இப்பதான் வரீங்க. இதே கேமராமேன் ஃபீல்டு வந்து நல்ல தொழிலாம் பண்ணிட்டு தான் அந்த கேமரா ஃபீல்டு வேண்டாம்னு வெளியில வந்தது. நானும் ஒரு கேமராமேன் தான். உங்க சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி ஆளுங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கை கால் வேலை அவங்க தான் எனர்ஜி, கஸ்டமர்ஸ் தான். அவங்க வேகம் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். எல்லாமே என்ன பண்றீங்க? சில்லி பன் போட்டு கட்டுறீங்க. இதுல வந்து இன்னொரு பண்ணு இருக்கு, இதுல இன்னொரு பண்ணு போடலாம். அது மிக்சிங் பண்ணு இருக்கு. அதுல வந்து அதுக்கு வந்து பொடி இல்லை. இப்ப அது வந்து பிரண்ட பொடி, அமுக்ரான் கிழங்கு பொடி இருந்தாலும் அது போட முடியும். அமுக்ரான் கிழங்கு இருக்கு, பிரண்ட பொடி இல்லை. பிரண்ட இருந்துச்சுன்னா அது சூப்பரா இருக்கும். கை கால் மூட்டு வலி, உடம்பு வலி, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நல்லது. உடம்பு சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவும் வராது, நல்லா இருக்கும் சாப்பிட்டா. கொஞ்சம் மது கொடுக்கணும். இல்ல மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறேன். சாப்பிட்டு வரேண்ணா. சாப்பிட்டு வருவோமான்னு தெரியல. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த கோஸ்ட் ஹைடுன்னு ஒன்றுங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. காரம் இல்லை, ஆனால் அந்த நம்ம சில்லி சிக்கன் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டு உள்ளே இருக்கிறான். எல்லாமே ஹோம்மேடுன்றாங்க. நான் சொல்கிறேனே, சேலம் வரீங்கன்னா டிக்கெட் போட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போயிடுங்க. இப்போ நாங்கள் டிஃபனே சாப்பிட மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. நான் போகும்போது அவரை கட்டி பிடிச்சி தான் போவேன். சீரியஸாக அப்படி இருக்குது ஒவ்வொன்றும். சரி, அவர் கஸ்டமர் மெயினாக ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிறாரு, அதுதான் மெயின். யாருக்கோ ஒரு மூஞ்சி சொலிவு எதுவுமே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த 5 ஸ்டார் டாப் 5 அது எல்லாமே டாப் தான். நான் டாப் 5ன்றது எடுத்துக்கிறேன். செம்மையாக இருக்குது. இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, லைக் ஷேர் அவரை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது வந்து ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மேடம் அப்படி நீ வா, எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் யார் நிறைய வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு இது பண்ணதே இல்லை. செம்ம இது. மும்பையே போயிட்டு நிறைய சாப்பிட்டோம். மும்பைலாம் சாட் மசாலாலாம் சொல்லுவாங்க ஃபேமஸ், அதெல்லாம் உடச்சிட்டிங்க. சீரியஸாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால தானே. நாங்கள் யூடியூப் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஊருக்குலாம். இதுதான் பெஸ்ட்டு. லைஃப்பில் மறக்க மாட்டோம் சார். திரும்ப குழந்தைங்களுக்காக வெறும் நட்ஸ் மட்டும் போட்டு ரெடி பண்ணுறது இருக்குது.
வெள்ளரி பிஞ்சி தக்காளி இப்போ மைனஸ் போட்டு கொடுத்தேன் இல்லைங்களா, ஆமாம். மைனஸ் இல்லாமல் அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி அதை வச்சு குடல் செட்டில் வச்சு கொடுக்குறது, அது ஒன்று இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் சாப்பிட்டோன்னா தூக்கின்னு போயிடுவேன். டைமிங் தூக்கின்னு போயிடுவேன், அவ்வளோதான். ஓகேவா? மெயின் ரீசன் எனக்கு வந்து டைம் பத்தாது. டைம் பத்தாது தான். ஒரே ஆளுங்கிறதுனால எனக்கு வந்து இது வந்து ஒர்க்கு ஜாஸ்தி. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி அப்போ சொல்லுங்கள், வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், அப்புறம் சென்னையில் போய் போகிறோம், அவ்வளோதான். இல்லை கண்டிப்பாக நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறது 100% இருக்குது, கொடுக்க போகிறேன், கொடுப்பேன். அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க. சொல்கிறது வேலை வந்தீங்கன்னா வரட்டு போகுது. இல்லை அம்மா சரிம்மா இல்லை இப்போ எனக்கு எதுவும் புரியவும் புரியாது. இதுக்கோசமே சேலை வந்துட்டு போங்க. இல்லை இதை விரும்பி சொல்லல, உடம்புக்கு நல்லதான பொருள், டைமுக்கு தேவைங்கிறப்ப கரெக்டாக நேரத்தில் கரெக்டாக எல்லாரும் எடுத்துக்கோங்க. கரெக்டான நேரத்தில் தயவு செய்து எல்லாருமே இதை சாப்பிடுங்க, இதை ஒதுக்காமல் சாப்பிடுங்க, அதுவே போதும். இங்கே வந்து ஏன் லாஸ்ட்டு எண்டு கொடுக்க முடியலன்னா அவ்வளோ ரெஸ்ட்டு, அதனால் அப்படியே வந்து மூவாய் பே பண்ணிட்டு வந்துட்டோம். அவ்வளோ நான் சாப்பிட்டோம், பே வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா தான் ஆச்சு. 140 ரூபாய்க்கு போட்டு மறுபடியும் கேட்குறேன், கால்குலேட்டர் போட்டு நம்ம கலாய்க்கிறாரு. என்னடா தோலை தூக்கின்னு இருக்க? அது இப்போ ஜிம்மு தம்பிள்ஸ் வாங்கினேன், இது எடுத்து தான் வீட்டுக்கு போனோம். ப்ரொமோஷனுக்கு பண்ணல, எனக்கு வீட்டுக்கு தம்பிள்ஸ் வேணும்னு வாங்கினேன் 1000 ரூபாய்க்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன்டா, 140 ரூபாய்க்கு இவ்வளோ சாப்பிட்டதில்ல. நான் உண்மையாக ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு இதுக்கு முன்னாடி அப்படிதான் மாறி மாறி லைட்டில் இருக்கும். ஏன்னா ஊரில் சுற்றுறோம். ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இது போட்டுருந்தோம்ல, சாப்பிட்ருக்கோம், நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் போட்டிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்ல, ஒய் திஸ் எஃப்எஃப் சேனல் ஃபுட் வர்சஸ் ஃபுட் ஏன் மாற்றணும்னு சொல்லிட்டு சொன்னேன். 10% போடுவோம்ல இந்த மாதிரி யூனிக்கான ஸ்பாட்டு. ஆனால் எனக்கு அப்போ இருக்கும்போது எனக்கு டாக்டர் வந்து ஹோட்டல் எங்கேயுமே சாப்பிடாதீங்க, இது பண்ணாதீங்க எல்லாம் எனக்கு சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், அவர் போட்ட எல்லா டிஷ்ஷுமே நான் ட்ரை பண்ணேன், வேற மாதிரி இருந்தது. எனக்கு வயிறு பிரச்சனையே எடுக்கலை, ஸ்மூத்தாக இருக்குது இப்போ வரைக்கும். வேற மாதிரி ட்ரெஸ்ஸு கரெக்டாக தான் போகிறோம். ஆனால் இது எப்படி பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், நாங்கள் கிளம்புறோம் சேலம்லேருந்து. ஸோ ஆனால் ஒரு சூப்பர் வீடியோ, உண்மையாக எனக்கு அவரை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. இனிமேல் சேலம் வரோம், வீடியோ எடுக்கிறோமோ இல்லையோ அவர் கடைக்கு வந்து காலையும் போடுறாரு, ஒரு 12 மணிலேருந்து இருக்காரு. ஸோ அவர் கடைக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுப்போம், வீடியோ எடுத்து வந்து வீடியோ எடுக்கிறோமோ இல்லையோ அவர் கடைக்கு போய் சாப்பிடுவோம். ஸோ மறக்காமல் செம்ம ரஷ் ஆகிட்டு இருக்குது, நாங்கள் அப்படியே இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மோஜி, வாட்ஸ்அப் எல்லாம் இருங்க. எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ மறக்காமல் அவர் கடைக்கு வந்து தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்க. வேற மாதிரி ஃபுட் டிஷ்ஷு. நாங்கள் இது வரைக்கும் மும்பை நிறைய ஊரில் போய் சாப்பிட்ருக்கோம். ஸோ இதோட கிளம்புறோம், பாய். மாதிரி எல்லாரும் ரோட்டில் எங்களை மாதிரி பார்க்குறாங்க, மாதிரி தம்பு சேர்த்துக்கின்னு போயின்னு இருக்கிறோம். ஸோ அதோட கிளம்புறோம், பாய்.